தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் தண்டனை இன்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த ஒரு மாத காலம் தண்டனை நிறுத்தி வைக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அந்த ஒரு மாத காலத்தில் சரணடைவதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பொன்முடி நீதிமன்றத்தில் சரணடைய ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இன்று காலை பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கான அந்த தண்டனை விவரம் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என்று தெரிவிக்கப்பட்டு அதற்கான தண்டனை விவரம் இன்று காலை நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கினார். இன்று காலை இந்த தண்டனை விவரம் வழங்கிய போது பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி இருவருமே நீதிபதி முன்பு ஆஜராகி இருந்தார்கள். அப்போது இருவருமே அவரிடம் தண்டனை காலத்தை குறைக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அந்த மேல்முறையீடு செய்வதற்கான அந்த கால அவகாசத்தை வழங்க வேண்டும், அது தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை அவர் வைத்தார்கள். அப்போது நீதிபதி ஜெயச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருவருக்குமே அந்த குற்றத்திற்கான தன்மையை பொறுத்து உங்கள் இருவருக்குமே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இருவருக்குமே தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அது மீறும் பட்சத்தில் மேற்கொண்டு 6 மாதம் தண்டனை விதிக்கப்படும். தேவைப்பட்டால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இருவருடைய அந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த தண்டனை அறிவித்தாலும் கூட நீங்கள் நேரடியாக சரண்டர் ஆவதற்கு, அதாவது கீழமை விசாரணை நீதிமன்றத்தில் போய் சரண்டர் ஆவதற்கு 1 மாத கால அவகாசம் வழங்குவதாக தற்போது தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக இந்த 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தார். அப்போது பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் இருவருக்குமே வழங்கப்பட்ட அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பின் நகல் வந்துள்ளது. அந்த தீர்ப்பின் நகலை பார்க்கும்போது இருவருக்குமே 3 ஆண்டுகள் அவர்கள் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கான அந்த அவகாசம் தான் தண்டனை நிறுத்தி வைக்கப்படவில்லை. எனவே இந்த 1 மாத காலத்திற்குள்ளாக அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்குள்ளாக இருவரும் விசாரணை நீதிமன்றத்தில் சென்று ஆஜராகவிட்டால் அவருக்கு வாரண்ட் அனுமதி இருவருக்குமே அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் தற்போது இந்த ஒரு தீர்ப்பில் நீதிபதி ஜெயச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பாலா, மதன், இந்த விவரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது பொன்முடி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ சொன்னது என்ன அப்படின்னா, ஜனவரி 2ஆம் தேதி அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு அணுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 2ஆம் தேதினா அதிலிருந்து சரியாக 20 நாட்கள் மட்டும்தான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் அதை பார்க்க முடியும். கண்டிப்பாக. அதாவது தற்போது உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெக்கேஷன் தற்போது ஆரம்பித்துள்ளது. அதற்காக தான் இன்று ஸ்பெஷல் பெட்டிஷன், அதாவது அங்கு உடனடியாக சென்று இதற்கான மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு அனுமதியை இன்று உயர்நீதிமன்றத்தில் பெற்றுக் கொண்டார்கள். இதை கொண்டு உச்சநீதிமன்றத்தை அணுகினாலும் கூட இந்த வழக்கில் உடனடியாக ஒரு தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மி என்று தெரிவிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த மேல்முறையீட்டுக்கான அந்த நடைமுறைகள் உச்சநீதிமன்றத்தில் 1 மாத காலத்திற்குள் முடியாவிட்டால் அதை காரணமாக கொண்டு மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த சரண்டர் ஆவதற்கான 1 மாத கால அவகாசத்தை மீண்டும் நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைப்பதற்கான ஒரு நடைமுறையும் உள்ளது. எனவே ஒருவேளை 1 மாதத்திற்குள்ளாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மேல்முறையீடு சென்று அங்கு எந்த ஒரு இடைக்கால உத்தரவோ ஒரு ஏதோ வராவிட்டால் அவர்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த சரண்டர் ஆவதற்கான அந்த 1 மாத காலத்தை மீண்டும் நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஒரு மனு தாக்கல் செய்வார்கள். அதை பரிசீலிப்பது தொடர்பான முடிவை இதே நீதிபதி ஜெயச்சந்திரன் எடுப்பார் என்று கூறப்படுகிறது. பாலா, நன்றி. விரிவான விவரங்களுக்கு மதன்.